தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 3 சர்வதேச விமான நிலையம் இருக்கு. அப்புறம் ஒரு கஸ்டம்ஸ் நோட்டிஃபைட் ஏர்போர்ட் ஒண்ணு இருக்கு. நெறைய டொமஸ்டிக் ஏர்போர்ட் எல்லாம் சேர்த்து சற்றப்ப 10 ஏர்போர்ட்ன்னு நான் நெனைக்கிறேன். இந்த 10 விமான நிலையங்களும் முக்கியமான ஆமா, முக்கியம் தான். ஆனா, இந்த பரந்தூர் விமான நிலையம் எப்படி வந்ததுன்ற அந்த நதிமூலத்தை பார்க்கிற பொழுது, இது ஊழலின் ஊற்றுக்கண்ணா இருக்குமோன்ற சந்தேகம் கண்டிப்பா வருது. முதல்ல சென்னைக்கு 2வது விமான நிலையம் பண்றதுக்கு முன்னாடி, முதல் விமான நிலையத்த விரிவாக்கம் பண்ணதுல பல சவால்கள் வந்தது. முதல் விமானத்த நாங்க ஓரளவுக்கு மேல விரிவாக்கம் பண்ண முடியல. ஏன் விரிவாக்கம் பண்ண முடியலன்னா, இவங்க விரிவாக்கம் பண்றதுக்கு முன்னாடி அதுல வந்து சராசரியா சற்றப்போ ஒரு 20,00,000 பேர் வருஷத்துக்கு போறாங்கன்னா, விரிவாக்கம் பண்ண சென்னை விமான நிலையத்துல இன்னும் 4 மடங்கு அதிகமா போகலாம். அதையே இவங்க அந்த முழு கொள்ளளவை எட்டல. ஏன் இவங்களால விரிவாக்கம் பண்ண முடியலன்னா, இப்ப இருக்க சென்னை விமான நிலையத்த விரிவாக்கம் பண்ணா மணப்பக்கத்துல கை வைக்கணும். ஏன் மணப்பக்கத்துல கை வைக்க யோசிக்கிறாங்கன்னா, மணப்பக்கத்துல லேண்ட் ரைட் எங்கேயோ போயிருச்சு. அது ஆல்மோஸ்ட் டெவலப்ட் ஏரியா வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி ரூபாய் வந்து அங்க எக்ஸ்ட்ராவா செலவாகும். அப்ப யார்கிட்ட வாங்கினா அவன் நிறைய குரல் கொடுத்து பேச மாட்டாங்களோ, எங்க வந்து டெவலப்மெண்ட் கம்மியா இருக்கோ, யார் வந்து ஈஸியா ஏமாத்த முடியுமோ, அவங்கள ஏமாத்துவதற்காக தான் இந்த பக்கம் பரந்தூருக்கு வராங்க.